அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மீண்டும் ஒரு தடவை மற்றுமோர் வினாவுடன் உங்களை இன்று சந்திக்கிறேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாணவ மாணவிகளே, சைனாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சைனா என்ற பெயரை சொன்னால் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? இன்று சைனாவை பற்றிய ஒரு முக்கிய விடயத்தை இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறேன். உங்கள் மனதில் சைனா என்றவுடன் இன்று என்ன தோன்றுகிறது? உங்களால் ஊகிக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, இன்று நான் சிம்லாங் ஓஷன் கிங்டம் சைனாவில் காணப்படக்கூடிய ஒரு மிக பிரபல்யமான இடம். சிம்டம் ஓஷன் கிங்டம் என்றால் என்ன? பல கின்னஸ் சாதனைகளை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன கின்னஸ் சாதனை? உலகத்திலே மிகப்பெரிய நீரில்லம் இங்குதான் இருக்கிறது. நீரில்லம் என்றால் என்ன? நீண்ட காலத்துக்கு நீர்வாழங்கிகளை வைத்துக் கொள்வதற்காக நீரை கொண்டிருக்கும் ஒரு கொள்கலன். உலகில் மிகப்பெரிய நீரில்லம் இங்குதான் இருக்கிறது. 12.87 மில்லியன் கேலன் நீர் இந்த நீரிலத்தில் உண்டு. இது மட்டுமா? நீருக்கடியில் போகும் மிக நீளமான அண்டர் வாட்டர் டனல் பார்க்க வேண்டுமா? சிம்லாங் ஓஷன் கிங்டத்துக்கு செல்ல வேண்டும். இது தவிர 63 மீட்டர் வரை நீளமான மிகப்பெரிய ஒயிட் ஷார்க் இனங்கள், ஏராளமான நீர்வாழிகள், ஏராளமான கடல்வாழ் முளையூட்டிகள், மீனினங்கள் இங்கு அவதானிக்கப்படுகிறது. இன்றைய வினா இதுதான். நீரில்லம், நீர் வளர்ப்பு என்றால் என்ன? அதன் முக்கியத்துவங்களை தருக. நீர் வளர்ப்புக்குரிய இனங்களின் பொதுவான இயல்புகளை பட்டியற்படுத்துக. இலங்கையின் நன்னீருக்குரிய அலங்கார மீன் வளர்ப்பில் பயன்படுத்தப்படுகிற இனங்களை பெயரிடுக. நீரில்லம் ஒன்றின் பரிபாலனத்தில் நாளாந்தம் 2 வாரத்துக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விவரிக்க. இது அப்ளைட் பயாலஜி முதலாம் தேர்ச்சி மட்டத்துக்குரியது. இந்த முறை எக்ஸாமுக்கு வரலாம், வராமல் இருக்கலாம். வரும் என்ற தேற்றத்துடன் படிக்கிறோம். வினாவுக்கு வருவோம். நீர் வளர்ப்பு என்றால் என்ன? நீர் வளர்ப்பு என்பது நீர்வாழ் ஊடகம் ஒன்றிலே மீன்களை, மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியாக்கள், நீர்த்தாவரங்களை வளர்ப்பு செய்வதாகும். இதை வரையறுக்கிறது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். FAO, உலக உணவு விவசாய தாபனம். அதாவது உலக உணவு விவசாய தாபனத்தின் அடிப்படையில் மீன்களை, மொலஸ்காக்களை, கிரஸ்டேஷியாக்களை, நீர்வாழ் தாவரங்களை ஒரு நீரூடகத்தில் வளர்ப்பு செய்கிறதுக்கு பேர் தான் அக்வா கல்ச்சர், நீர் வளர்ப்பு. முதலாம் கேள்விக்குரிய விடை இதுதான். 4 உயிரிகள் இங்கு குறிப்பிடப்படும்: மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேஷியாக்கள், நீர்த்தாவரங்கள். இலங்கையிலும் நீர் வளர்ப்பு அமோகமாக நடக்கிறது. ஒரு காலத்தில் தற்காலத்தை விட மிக அதிகமாக நடந்தது. ஏன் நீர் வளர்ப்பு செய்ய வேண்டும்?
இந்த மீன்களை, மொலஸ்காக்களை, கிரஸ்டேஷியாக்களை ஏன் வளர்க்க வேண்டும்? நீர் வளர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? மதிப்புக்குரிய மாணவர்களே, மக்களுக்கு போஷணையுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்? உலகத்தினுடைய சனத்தொகை என்பது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜியில் படித்தோம், 7 மில்லியனாக இருக்கிற பாப்புலேஷன் டபுள் ஆகிறதுக்கு 40 வருடத்துக்கு குறைந்த கால பகுதி தான் தேவை. அவை அதிகரித்து கொண்டு வர வேண்டிய அந்த சனத்தொகைக்கு தேவையான உணவு உற்பத்தி அவசியம். அந்த உணவு போஷணை மிக்க உணவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் போஷணை குறைபாட்டின் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வழி உண்டு. ஏராளமான பாதிப்புகள், சுகாதார சீர்கேடுகள், ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வழி உண்டு. மேலும் இந்த உணவு சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படுகிற அந்த உணவு கேள்வி, அந்த உணவு கேள்வியை நிவர்த்தி செய்கிறதுக்காக இயற்கையான நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய மீன்களை, கிரஸ்டேஷியான்னு சொல்கிற இறாலை, நண்டை, மொலஸ்காக்களை, அதாவது மட்டிகள் போன்றவற்றையெல்லாம் உணவாக்கினால் இயற்கையில் காணப்படக்கூடிய உயிரங்கிகளினுடைய பல்வகமை குறையும். அதை ஈடு செய்கிறதுக்காக நாங்கள் திட்டமிட்ட முறையில் வளர்ப்பு செய்தால் இயற்கையில் இழப்பை ஈடு செய்து கொள்ள முடியும். இந்த நோக்கங்களுக்காகத்தான் நீர் வளர்ப்பு செய்யப்படுகிறது. நீர் வளர்ப்பினுடைய முக்கியத்துவம் 6 முக்கியமான பாயிண்ட் இது. முதலாவது, உலக மனித சனத்தொகை அதிகரிக்கிறது, அத்தியாவசியமான போஷணை பொருட்கள் தேவை அதிகரிக்கிறது. இதனால் மூணாவது பாயிண்ட், நோய்வாய்ப்படல், சுகநல குறைபாடுகள் உயர்ந்த அளவில் வருகிறது. இவர்களுக்கு ஹை இன்டேக் ஆஃப் புரோட்டீன், உயர்ந்த புரத உணவுகள் தேவைப்படுகிறது. இயற்கையில் பிடிக்கப்படக்கூடிய மீன்களினால, கிரஸ்டேஷியாக்களினால, மொலஸ்காக்களினால இவர்களுடைய உணவு தேவையை நிவர்த்தி செய்ய முடிவதில்லை. 4வது பாயிண்ட், வர்த்தக ரீதியில் நீர்வாழிகளின் அறுவடை அதிகரிப்பதனால் சில இனங்கள் முழுமையாக இழக்கப்பட்டு போகலாம். கடைசி பாயிண்ட், எனவே மீன் உற்பத்தி பொருட்களின் அதிகரித்த கேள்வியை ஈடு செய்வதற்காக நீர் வளர்ப்பு இன்றியமையாதது என்ற 6 பாயிண்ட்டும் எழுதப்படும். உங்களோட கையில் இருக்கிற என்ஐயினுடைய ரிசோர்ஸ் புக் வள நூல் எடுத்துக்கோங்க. இப்போக்கே அது போதும். அதில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறோம். அடுத்த பாட்டு என்னண்டா, நீர் வளர்ப்புக்குரிய ஒரு இனம் கொண்டிருக்க வேண்டிய பொதுவான இயல்புகள் எவை என்பது. நீர் வளர்ப்புக்குரிய ஒரு இனம் கொண்டிருக்க வேண்டிய பொதுவான இயல்புகள் எது என்பது. இயல்புகள் 14 வரையில் இது. முதலாவது இயல்பு, தெரிவு செய்யப்பட்ட இனம் வளர்ப்பு செய்யப்படக்கூடிய அந்த பிரதேசத்தில் நிலவும் காலநிலைக்கு உதவுறதாக, அந்த காலநிலையில் நன்கு வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் அயன மண்டலத்தில் வளர்க்குற ஒரு இனம், கரையோரத்தில் வளர்க்குற ஒரு இனம், மலைநாட்டில் வளர்க்குற இனம், இவைகள் வேறுபடும். இலங்கையை பொறுத்தவரையில் கரையோரத்தில் வளர்க்குற இனம், மலைநாட்டுக்குரிய இனம், இடைவட்ட பிரதேசங்களில் வளர்க்குற இனங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. காலநிலை மாறுபடுறதால இனங்களோட வளர்ச்சி கோலம், நோய் தொற்று இயல்புகள் மாறுபடுது. எனவே தெரிவு செய்யப்படக்கூடிய இனம் வளர்ப்பு பிரதேசத்தில் நன்கு அந்த காலநிலைக்கு ஒத்து போய் நன்கு வளர வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த நீரில் போட்டு நாங்கள் வளர்க்குற டைமில் அந்த நீரோட ரசாயன பௌதீக தன்மைக்கு கீழே உயர் வளர்ச்சி அடைய வேண்டும். உயர் வளர்ச்சி அப்போதான் வளர்ந்து வாழ்ந்தால் போதாது, உயர் வளர்ச்சி அடைந்தால்தான் லாபம். முந்தின சிலபஸில் இதுக்கு இந்த தலைப்புக்கு ஒரு இருக்குது, ஐடியல், லட்சியமான ஒரு அங்கி.
நாங்கள் படிச்சிட 14 இயல்பும் ஒரு அங்கியில் ஈக்கும்ன்ற முடிவுக்கு வரையலாச்சு. அதில் எந்த அங்கியில் அதிகமான இயல்புகள் இருக்குதோ அந்த அங்கி தான் இந்த இடத்துல தெரிவு செய்யப்படும். இப்போ லட்சியம், இந்த இடம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு கொமர்ஷியல் ப்ராடக்டை பற்றி. மக்கள்கிட்ட சனத்தொகை பெருகி கேள்வி கூட, அந்த கேள்விக்கு ஈடு கொடுக்கிற விதமான ஒரு இனமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல அதை உற்பத்தி செய்ய போகிறோம். ஆகவே அந்த இனம் எங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கணுமே, அதனால் அது உயர்ந்த வளர்ச்சியுடையதாக இருக்க வேண்டும். அடுத்த சிறப்பு, நான் தெரிவு செய்யக்கூடிய இனம் இலகுவாக விருத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது அதில் இனவிருத்திக்குரிய தொழில்நுட்பங்கள் இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டேங்க் அடிக்கிறதுக்குரிய வசதி, ஏனைய வசதிகள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். மீன் குஞ்சுகள், இளம் பருவங்கள், கருக்கட்டப்பட்ட முட்டைகள் அருகாமையிலிருந்து லேசாக கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்த இயல்புக்கு போகிறோம். அல்லது நாங்கள் எப்படி இருக்கோம், ஒரு கருக்கட்டப்பட்ட முட்டை எடுத்துட்டோம். அந்த கருக்கட்டப்பட்ட முட்டை அடைகாத்தல் தொழில்நுட்பங்கள், கருக்கட்டப்பட்ட முட்டை அடை காக்கிறதுக்கு இளங்குஞ்சுகளை வளர்க்கறதுக்குரிய தொழில்நுட்பங்களும் போதுமானதாக காணப்படும். அந்த பிரதேசத்தில் கருக்கட்டப்பட்ட முட்டையினுடைய அடைகாத்தல், அந்த பிரதேசத்தில் பொரித்த அந்த இளம் குஞ்சுகளினுடைய வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் போதுமான அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்த சிறப்புக்கு போகிறோம். நாங்கள் எடுக்கிறோம் முட்டை, குடம்பி பருவங்கள், இளம் குஞ்சுகள், விரலன்கள், ஃபிங்கலிங்ஸ்னு சொல்கிறோம், விரலன்கள், வரளிரம் பருவங்கள், இவற்றை நிறையுடலிகள், இவைகளை தான் நாங்கள் வளர்ப்புக்கு எடுக்கிறோம். இவைகள் இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கணும். அப்படின்னா நான் முட்டையை கொண்டு வாரேன், நான் குடம்பியை கொண்டு வாரேன், குஞ்சை கொண்டு வர டைமில் அதில் ஏதாவது கையாளுற டைமில் ஏதாவது பாதிப்பு வந்தால், தகைப்பு வந்தால் இறந்துடக்கூடாது. நான் ஒரு இடத்துல முட்டையை வாங்கி இங்கே கொண்டு வர டைமுக்குள்ளே அந்த போக்குவரத்தின் காரணமாக அது இறக்கக்கூடாது. போக்குவரத்தின் காரணமாக இறக்கக்கூடாது. கையாளுற டைமில் அது தாங்கிக் கொள்ளணும் என்றது தான் கடினமான கையாளுதலின் பொழுதும் அதை தாங்கிக் கொள்ளும் திறனுடையதாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். அடுத்த சிறப்பு, வளர்க்கப்படுகிற ஒவ்வொரு இனத்திட ஒவ்வொரு வாழ்க்கை வட்டத்துக்குரிய உணவும் ஊட்டல் வழக்கமும். 2 பாயிண்ட், ஒன்று உணவு, 2வது ஊட்டல் வழக்கம் அறிந்ததாக இருக்க வேண்டும். நாம் வளர்க்கிறது மீனாக இருந்தால் அதனுடைய இளம் பருவம் எப்படி, நிறைவுடலி பருவம் எப்படி, ஏன் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய சில உணவு மீன்கள இளம் பருவம் ஒரு மாதிரி ஊட்டல் வழக்கம், நிறைவுடலி பருவம் இன்னொரு மாதிரி ஊட்டல் வழக்கம். அவை அந்த ஊட்டல் வழக்கம் சரியாக தெரிய வேண்டும். அடுத்து பேசுகிறது இனப்பெருக்கத்தை பற்றி. எப்படி இனப்பெருக்கம் செய்யணும் எங்களுக்கு தேவையான டைமில். ஆனால் இளம் வயதில் இலிங்க முதிர்ச்சி அடையக்கூடாது, இளம் வயதில் இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. ஏன் அப்படி செஞ்சால் நான் எதிர்பார்க்குற அந்த அங்கியினுடைய உச்ச அளவான வளர்ச்சி தடைப்படும். அதனால தான் இளம் பருவத்தில் இலிங்க முதிர்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அடுத்த சிறப்பு, தற்செயலாக நாங்கள் இதை வளர்க்க போகிறது ஒரு பெரிய டேங்கில், ஒரு கொள்கலனில். இந்த கொள்கலனுக்கு வெளியில் இந்த அங்கி போயிட்டுது, ஒரு மீன் பாஞ்சிட்டுது, கொள்கலனுக்கு வெளியில் வந்துட்டுது. அந்த சந்தர்ப்பத்தில் அது இனப்பெருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டுக்கே, இது லட்சியம். எல்லா சிறப்பியல்புகளையும் கொண்டது, 14 சிறப்பியல்புகளையும் கொண்டு அங்கே தெரிவு செய்ய முடியாது. பெரும்பாலானவற்றை தான் நாங்கள் இந்த இடத்துல பேசுகிறோம். நீர்நிலைகளுக்கு வெளியே இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. அடுத்த முக்கியமான சிறப்பு, செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுகள் வழங்கப்படுகிற பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இயற்கை உணவுகளில் மட்டும் தங்கிக்கப்படாது. நான் செயற்கையான போசனை கூடிய உணவுகளை கெடுத்தா அப்படி அதை ஏற்கணும். அதாவது சிறப்பு ஊட்டல் வழக்கம் ஈக்கப்படாது. எங்களை மாதிரி தானே ஒரு உணவு தின்றா இன்னொரு உணவு தின்றில்ல. அப்படி நான் வளர்க்குற மீனோ நான் வளர்க்குற இறாலோ அடம் பிடிக்கப்படாது. அப்படி நடந்தால் அது எங்களோட போட்டி, அது சகிப்புத்தன்மை அல்ல, அது அதோட வளர்ச்சி வீதத்தை பாதிக்கும். அதனால் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை நன்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த சிறப்பு. அடுத்தது பொருளாதார பக்க விளைவு பொருட்களாக
மாற்றிக்கொள்ளணும் அது உட்கொள்கிற உணவுகளை. உட்கொள்கிற உணவை பொருளாதார பயன்மிக்க விளைவாக மாற்றிடும் என்ற என்ன? மீன் கொழுக்கணும், மீன் நல்லா இறைச்சி வரணும், இதுதான் நோக்கம். சதைப்பற்றானதாக மாற வேண்டும். அப்படி நடந்தால்தான் நுகர்வோர் நாட்டம் கூடும். அடுத்தது, தற்செயலாக நாம் வளர்க்குற அங்கி இயற்கையான ஒரு நீர்நிலைக்கு போயிட்டுன்னு வச்சுவோம். ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஒன்று, ஃபிஷ் ஃபார்ம் ஒன்று செய்கிறேன். அந்த ஃபிஷ் ஃபார்மில் வளர்க்குற சில அலங்கார மீன்கள் ஏதோ லீக்கேஜ் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு போயிட்டுச்சு. இப்படி நடந்தால் இது தற்செயலாக அடைகிற சந்தர்ப்பத்தில் சுற்றாடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடாது. ஏன் இந்த பாயிண்ட்டுன்னா, உங்களுக்கு தெரியும், என்வாரன்மெண்டலில் படிச்சுக்கிறோம், ஆக்கிரமிப்பு இனம் உயிர்ப்பல்வகமை அழிவுக்குரிய ஒரு காரணம். சில இனங்கள் இருக்குது அலங்கார மீனாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது, அலங்கார நீர்த்தாவரமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. அது அந்த பகுதியிலிருந்து விலகி இயற்கையான நீர்நிலைகளுக்கு போகிற டைமில் அந்த இடத்தில் அது ஆக்கிரமிப்பு இனமாக வந்து அந்த சூழலையும் மாசுபடுத்திக்குது, இலங்கையினுடைய உள்நாட்டு பல்வகமையும் அழிச்சிக்குது. உதாரணம் சொல்லலுமா, ஒரு ஆக்கிரமிப்பு இனம் இந்த மாதிரி லீக் ஆகி போனது. ஒரு தாவரம் சல்வீனியா, ஒரு மீன் சொல்கிறோம் சிட்டலாண்டு, க்ளவுன் நைஃப் ஃபிஷ் அலங்கார மீனாக கொண்டு வரப்பட்டு இன்று ஆக்கிரமிப்பினமாக இலங்கையில் மாறியது. அடுத்தது, அங்கிகள் உயர் குடித்தொகை அடர்த்தியை தாங்கிக் கொள்ளணும். அது என்ன உயர் குடித்தொகை அடர்த்தின்றான்? குடித்தொகை அடர்த்தின்னு நான் பேசுகிறது, குடித்தொகை அடர்த்தி இந்த டேர்மினெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடித்தொகை அடர்த்தி ஓரளவு பரப்பில் வாழக்கூடிய உயிரங்கிகளினுடைய எண்ணிக்கை, ஓரளவு பரப்பில் வாழக்கூடிய உயிரங்கிகளினுடைய எண்ணிக்கை. குடித்தொகை அடர்த்தி என்றால் என்ன? ஓரளவு பரப்பில் வாழ்கிற உச்ச அங்கிகளினுடைய எண்ணிக்கை, அங்கி குடித்தொகை. அப்போ நான் ஒரு ஃபார்மில் ஒரு டேங்கில் வளர்க்கக்குள்ள நிறைய அங்கிகளைத்தான் ஒரு ஸ்கியாப் வீட்டுக்கு போடுவேன். அதை சகிச்சு கொள்ளணும், நெருக்கமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஹாஸ்டலில் மாதிரி உயர் குடித்தொகை அடர்த்தியை தாங்க வேணும். அந்த டைமில் நோய் வரப்படாது, அந்த டைமில் இறக்கக்கூடாது, சகிக்க முடியாமல் உணவு உண்ணாமல் ஈக்கக்கூடாது. உயர் குடித்தொகை அடர்த்தியை தாங்கி நல்லா வளர வேண்டும். நோய் வரப்படாது. அடுத்த சிறப்பு, நோயாக்கிகளுக்கு எதிர்ப்புத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும், தொற்று நோய்களுக்கு எதிர்ப்பியல்பை காட்ட வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான சிறப்பு. அடுத்தது, அந்த அங்கி மக்களை திருப்திப்படுத்துகிற அளவு அது சிறப்பான தன்மைகளை கொண்டு இருக்க வேண்டும், சிறப்பான நுகர்வோர் நாட்டமுடையதாக இருக்க வேண்டும். சிறப்பான நுகர்வோர் நாட்டம் என்றால் என்ன? மக்கள் நிறத்துக்காக, கலருக்காக, நிறக்கோலங்களுக்காக, கலர் பேட்டர்ன்ஸுக்காக, மீன்கள் நிறக்கோலங்களுக்காக, அடுத்த தோற்றத்துக்காக, ஷேப்புக்காக, உணவு மீன் இறால் சுவைக்காக, போசனை பெருமானத்துக்காக, நியூட்ரிஷனல் வேல்யூக்காக, அதனுடைய டெக்ஸ்டர் இலேவியல் அமைப்புக்காக நுகர்வார்கள். இவற்றில் அது திருப்தியை கொடுக்கணும். கலருக்காக வாங்கினா அது கலரில் திருப்தி, டேஸ்ட்டுக்காக வாங்கினா டேஸ்ட்டில் திருப்தி, கலர் பேட்டர்னுக்காக வாங்கினால் அதில் திருப்தி. நிறம், நிறக்கோளம், தோற்றம், சுவை, இளையவியல் என்பனவற்றில் நுகர்வோர்னுடைய திருப்தியை பெற்ற ஒரு இனமாக வர வேண்டும் என்பதுதான் அடுத்த சிறப்பு. ஆகவே நாங்கள் இவ்வளோ நேரமும் டிஸ்கஸ் பண்ணினது, ஒரு நீர் வளர்ப்புக்கு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு இனம் கொண்டிருக்கும் பொதுவான இயல்புகள். இப்போ அடுத்த கேள்விக்கு நாங்கள் வரோம். இலங்கையில் வளர்க்கப்படக்கூடிய அலங்கார மீன்கள்ன்ற தலைப்புக்கு வரும். எல்லாருக்கும் தெரியும், ஃபிஷ் டேங்க் இல்லாத ஆட்கள், ஃபிஷ் டேங்க் காணாத ஆட்கள் யாரும் மிக்க மாட்டாங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டிலேயே ஃபிஷ் டேங்க் கேளும், அல்லது ஒரு பேங்க்கு போனால் பேங்க்கில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. இப்படி நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நீரிலத்தை பற்றி தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம்.
நீரில்லம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு ஜாம் பாட்டில் ஆரம்பித்து நான் ஃபஸ்ட்டுக்கே ஸ்டார்ட் பண்ணினேன். சைனாட கிமிலாங் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய மிக ராட்சதமான அந்த டேங்கும் கூட நீரில்லம் தான். நீண்ட காலமாக உயிர்வாழ் அங்கிகளை நீர்வாழ் அங்கிகளை பாதுகாக்கிறதுக்காக வளர்கிறதுக்காக நீரை கொண்டிருக்கிற இந்த தேக்கங்கள் கொள்கலன்கள். வீட்டில் ஒரு ஜாம் பாட்டிலில் ஒரு ஃபைட்டர் மீனை போடுறோம், அதுவும் ஒரு நீரில்லம். ஒரு டேங்க் உண்டு, 5 அடி டேங்க் உண்டு, அதில் மீன்களை போட்டு வளர்க்குறோம், அதுவும் அந்த கேட்டகரி. அவை அலங்கார மீன் வளர்ப்பு என்பது மக்களுக்கு இடையில் மிக பிரபல்யமானது. இப்போ ஒரு கேள்வி, ஏன் அலங்கார மீன்களை வளர்க்கணும்? அலங்கார மீன் வளர்ப்போட முக்கியத்துவம் என்ன? அமைதியாக நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஒரு கிளாஸில் வந்து படிப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்த தான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம் மிச்சம் கிட்ட வந்துட்டு நினச்சிக்குவோம். அது அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் நான் ஒவ்வொரு கேள்வியும் உங்கள்கிட்டயா கேட்குறதா நினச்சி ஆன்சர் பண்ணி படிங்கோ, இன்ஷா அல்லாஹ் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நான் கேட்டது, ஏன் ஃபிஷ் டேங்க் கொண்டு அமைச்சோணும்? நீரில்லம் அமைப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது மிக பொதுவானது ஆர்னமெண்டல் வேல்யூ, ஒரு அலங்கார பொறுமதிக்காக. ரெண்டாவது பொழுதுபோக்கு. உலகத்தில் அதிகூடிய மக்களினுடைய பொழுதுபோக்கு என்ன? எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் தகவலின்படி அது ஃபோட்டோகிராஃபி. இந்த காலத்தில் டெவலப் ஆகுது மொபைல் ஃபோட்டோகிராஃபி. உங்களோட கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனாலையும் அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு புதிய கலை ஒன்று விருத்தி அடையுது. ட்ரை பண்ணுங்க, நல்லதை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறது. ஓகே, இப்போ இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃபோட்டோகிராஃபி தான் உலகத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. அதாவது ஃபோட்டோகிராஃபி தான் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. ரெண்டாவது இடம் இந்த நீரில்லங்களை அமைத்தல். அவை நீரில்லம் அமைச்சது பொழுதுபோக்காக. சில ஆட்கள் இந்த மீன்களை வளர்க்குறதுனால, அந்த வளர்க்குறதுனால அவர்களுக்கு செல்வம் பெருகும். மீன்களை வளர்க்குறதுனால செழுமை ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடக்கும், ரைட் என்ற நோக்கத்துக்காக வளர்க்குறாங்க. உதாரணமாக கொய் காப்புன்னு சொல்லப்படக்கூடிய மீன். இந்த கொய் காப் ஸ்ரீலங்காவில் மீக்குது. நான் படம் காட்டுறேன் உங்களுக்கு, பிக்சர் ஒன்று கொந்திக்கிறேன். இந்த கொய் காப் ஸ்பீசிஸ் ஜப்பான், தாய்லாந்து போன்ற நாடுகளில் மக்கள் அதை வளர்க்குறது என்ன தெரியுமா? அது வளர்த்தா நல்ல சகுனம் உண்டாகும், வீட்டுக்கு செழுமை உண்டாகும், எங்களோட லாங்குவேஜில் பேசினா பரக்கத்து உண்டாகும். இந்த நோக்கத்துக்காகவும் அலங்கார மீன் வளர்ப்பு செய்யப்படுகிறது. அடுத்த விஷயம், இந்த மீன்களுடைய நிறம், நிறக்கோளம், அந்த மீன்களுடைய அசைவு, இவைகளால் கவரப்பட்டும் மக்கள் வளர்க்குறாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் குறையணுமா? ஒரு வயதான ஒரு மனிதர் ஓய்வில் இருந்து கொண்டு இதை அவதானிச்சிட்ட டைமில் அவருக்கு மன அழுத்தம் குறைஞ்சி மன அமைதி கிடைச்சிது. அவை மன அழுத்தத்தை குறைச்சதுக்காக, மன அமைதி ஏற்படுத்துறதுக்காக ஃபிஷ் டேங்க் ஒன்று தேவை. அதனால தான் பேங்க்கில் ஃபிஷ் டேங்க் டென்ஷன் ஆகிற இடம், அதனால தான் ஹாஸ்பிட்டலில் ஃபிஷ் டேங்க் டென்ஷன் ஆகிற இடம். அமைதியாக இருந்து அந்த மீன்களை பார்க்க வேணும். இவைகள் பொதுவாக ஒரு நீரில்லம் இன்னென்ன காரணங்களினால தான் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்குறோம். இன்னென்னத்துக்காக தான் மக்கள் நீரில்லமத்தை அமைச்சுறாங்க. இப்போ இலங்கையில் பிரபல்யமாக வளர்க்கப்படக்கூடிய நன்னீருக்குரிய அலங்கார மீன்கள். உங்களோட வீட்டிலையும் இந்த மீன்கள் ஈக்கும். பேரப்பாடமாக்கணும், மீன்களை சரியாக அடையாளப்படுத்தணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்லைடாக கவனமாக பாருங்க. முதலாவது ஏஞ்சல் ஃபிஷ்.
உலகத்தில் மிக பிரபல்யமான ஒரு மீன். பல வர்ணங்கள் இது காணப்படுது. ரெண்டாவது பிளாக் மோலி, கருப்பு நிறமான மீன். டிஸ்கஸ், மிக பிரபல்யமான அலங்கார மீன். இது உலகத்தில் மிக பிரபல்யமான அலங்கார மீன்களோட வரிசையில் டாப் 10ல் உண்டாக இந்த டிஸ்கஸ் பல நிறக்கோலங்களில் அவதானிக்கப்படும். ஷுவார்ட் டெயில், இந்த ஷுவார்ட் டெயில் என்று சொல்லப்படக்கூடிய மீன் அலங்கார மீன் வளர்ப்பில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இனம். ஆண் மீன்களுக்குத்தான் ஷுவார்டுண்டா வால், ஒரு நீண்ட வால் ஒண்டிக்குது. வால் இல்லாமல் அசிங்கமாக இருந்தால் அது பெண் மீன். அடுத்தது இதுதான் கொய்காப். ஃபிஷ் டேங்கை விட பொன்ஸில் வளர்க்குற மீன் இது. தடாகங்களில் வளர்க்குற மீன் இது. பெரிய கூட்டங்களாக வளர்க்குற மிக அதிகமான நிறக்கோளங்கள் கொண்டிருக்கிற ஒரு மீன்கான் கொய்காஃப். இதைத்தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பேசினோம். ஜப்பானில் போன்ற நாடுகளில், சைனாட சில பிரதேசங்களில் செழுமைக்காக, மங்களம் என்பதற்காக வளர்க்கப்படக்கூடிய மீன். ஃபைட்டர் தனியாக ஒரு மீனாக வளர்க்க வேண்டிய மீன் இது. மிக அழகான மீன், ஆனால் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு நடத்திக்கிறதால தனியாக வளர்க்கணும். கப்பி, உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் போட்டிக்கிற படம், அதாவது கலர் இல்லாத ஒரு வாழிக்கிறது ஒரு பெண் மீன். ரெண்டாவது கலர்ஃபுல்லாக வாளோடு அழகாய்க்கிறது அது ஒரு ஆண் மீன். இது பிளேட்டின்னு சொல்லப்படக்கூடிய மீன்கள். இது கிசிங் குராமிஸ். வாயை பாருங்க. ஆனால் உண்மையில் இங்கே ரெண்டாவது பிக்சரில் பாருங்க, ஒன்றை ஒன்று நோக்கி அந்த முத்தமிடுறதுக்கு மாறி வருது. ஆனால் கிசிங் குராமிஸில் முத்தமிடுறது ஆண்கள். இது அன்புக்கான முத்தம் அல்ல, இது சண்டை. அது ஜோ பவர், தாடையினுடைய வலுவை அறிவதற்காகத்தான் இது நடத்தப்படுது. கோல்ஃபிஷ் மிக பிரபல்யமான இனம், பல வர்ணம் பல கோணங்கள் இது. ஓகே, இந்த கோல்ஃபிஷ் வரைக்கும் தான் நாங்கள் நீர் வளர்ப்பில் பயன்படுத்துகிற பிரதான நன்னீருக்குரிய இனங்கள். இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஒரு ஃபிஷ் டேங்கில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேணும்? வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய வேணும்? 2 வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய வேண்டும்? மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயத்தை நான் இப்போ பேசுவேன். ஒன்று உங்களுக்கு ஹோம்வொர்க், மாதத்துக்கு ஒரு தடவை. ரைட், இப்போ போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? 2 அல்லது 3 தடவைகள் உணவூட்ட வேண்டும். இது மிக முக்கியமானது. 2 அல்லது 3 தடவைகள், 2 அல்லது இப்போ வாரம் ஒரு தடவை என்ன இந்த ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாங்கள் பேச போகிறது ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது 2 அல்லது 3 தடவை போசனை பரிமாணம் கொண்ட அந்த உணவை ஊட்ட வேண்டும். உணவு ஊட்டல் என்பது மிக பிரபல்யமானது. முதலாவது விஷயம். ரெண்டாவது, எஸ் பண்ணிடலாமா, டெய்லி உங்களோட ஃபிஷ் டேங்கில் நீங்கள் செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த மீனை பொதுவான தகைப்புகளிலிருந்து தவிர்க்க செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த மீன் ஒளித்தகைப்பிலிருந்து டிரெக்டாக லைட் வந்து சூரிய ஒளிப்பட்டு அந்த மீன் ஹீட்டாகி, அந்த டேங்க் ஹீட்டாகி கொண்டிருந்தா இது பாதிப்பு, ஏராளமான பாதிப்பு. அதிலிருந்து அந்த மீன் டேங்கை பாதுகாக்க வேண்டும். நாலாவது எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு ரூமில் ஒரு ஃபிஷ் டேங்கை வச்சுக்கிறீங்க. இப்போ கேள்வி, ஒரு ரூமில் ஃபிஷ் டேங்க் இருக்குது. ரூம் லைட்டை ஃபஸ்ட்டுக்கு ஆஃப் பண்ணுறா, ஃபிஷ் டேங்க் லைட்டை ஆஃப் பண்ணுறா. ரூம் லைட் ஆஃப் பண்ணுறா, ஃபிஷ் டேங்க் லைட் ஆஃப் பண்ணுறா. அடுத்தது மாறி லைட் ஆன் பண்ணக்குள்ளையும் வெளியில் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு தான் ஆன் பண்ணணும். 24 ஹவர்ஸும் அந்த மீன் லைட்டோடு தான் நீக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது உண்டு, இது வாராந்தம் செய்யப்பட வேண்டியது. இந்த செய்யப்பட வேண்டியதுன்றதை விட செய்யக்கூடாதுன்றதான் மிச்சம் பொருத்தம். வாரம் ஒரு தடவை உணவு ஊட்டக்கூடாது. அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் உணவு ஊட்டக்கூடாது. இதுக்கு விதிவிலக்குது. சில குஞ்சுகள், சில விரலன்கள், இவற்றுக்கு வாரம் ஒரு தடவை ஊட்டலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மீன்களை பொறுத்தவரை அது பொருத்தம் இல்லை. 2 வாரத்துக்கு ஒரு தடவை. இப்போ நல்லா கவனிங்க,
நீங்கள் உங்களோட ஃபிஷ் டேங்கில் ஒரு ஆக்சிஜன் பம்ப் ஒன்று வச்சுப்பீங்க. என்ற லாங்குவேஜிலே பேசுகிறேன். ஒரு காற்று பம்பி ஒன்று வச்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் செய்யணும், காற்று பம்பியை ஆஃப் பண்ணணும். இந்த நேரம் பம்பியை போடலாம், பம்பி ஆஃப் பண்ணணும். ரெண்டாவது, அடித்தளத்தில் இருக்கிற அந்த ஃபில்டருக்கு மேல் இருக்கிற அதை அப்படியே கலக்க வேணும். கலக்கினா அந்த கலங்கள் தன்மையான அந்த உணவுக்கூறுகள் சேதன பொருட்கள் எல்லாம் அப்படி நிறைஞ்சி வரும். மேல் இருக்கிற மூணாவது அல்காப்படை அப்படியே அகற்ற வேண்டும். ஒரு சைப்பன், ஒரு உறிஞ்சியை போட்டு அதில் காணப்படுற 25% நீரை நீக்க வேணும். கலங்கள் தன்மையான நீரை நீக்க வேணும். இப்போ நீரை நீக்கினா நீர் குறைஞ்சிட்டு, இப்போ அந்த நீரோட வெப்பநிலை, அந்த நீரினுடைய pH பரிமாணம் போன்றவைகள் எல்லாம் சரியாகிக்கிற பொருத்தமான நீரை கொண்டு வந்து போட்டு ஊற்றி நிரப்ப வேண்டும். செட்டில் ஆகினது பிறகு இப்போ ஆன் பண்ணணும் அவங்களோட காற்று பம்பை, ஆக்சிஜன் பம்பை இப்போ ஆன் பண்ணணும். இந்த 7 பாயிண்ட் அல்லது இந்த 6 பாயிண்ட்டும் தான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணும். உங்களோட ஃபிஷ் டேங்கில் இந்த முறைகள் செய்யணும். மாதம் ஒரு தடவை தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கழுவுறது வேலை. அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை ரீட் பண்ணிக்கோங்க. தற்செயலாக அந்த ஃபிஷ் டேங்க் இப்படி கழுவாவிட்டால் மேலதிகமான உணவுகள் மலக்கழிவுகள் சேர்ந்தா அங்கே பாக்டீரியா தொற்று வரும். 2 ஃபேமஸான ஸ்பீசிஸ், ஒன்று ஏரோமோனாஸ், ரெண்டாவது சியூடோமோனாஸ் ஸ்பீசிஸ். இந்த ஏரோமோனாஸ் சியூடோமோனாஸ் ஸ்பீசிஸ் 2 பாக்டீரியாக்கள் நோய்களை ஏற்படுத்தும். என்ன செய்யுது? முதலாவது ஒரு பிரச்சனை இந்த பாக்டீரியாக்கள்ட இவை என்ன செய்யுதுன்றா அந்த பெருக்கம் அடைஞ்சு பூக்களில் தொற்று ஏற்படுத்தும். பூக்களில் தொற்று ஏற்படுத்தினா மீன்கள் பூக்கள் சுவாசிக்கிற டைமில் அந்த இடத்துல சீதத்தை அதிகமாக சுரக்க வைத்திரும். அதிகமாக சீதம் சுரக்கிற காரணத்தினால மீன்களுக்கு சுவாசிக்கிறது சிரமமாகிடும். ரொட், பூக்கள் அழுகல் என்ற பிரச்சனை வருகிறது. பூக்கள் அழுகலாட்டி வாயு பரிமாற்றம் பாதிக்கப்பட்ட அந்த மீன் இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது க்ளீன் பண்ணாட்டி வார பிரச்சனை. அதிகமாக உணவு போட்டு மலக்கழிவுகள் நிறைஞ்ச ஃபிஷ் டேங்கில் வார பிரச்சனை. இதனால் நான் ஃபஸ்ட்டுக்கு மிஸ் பண்ணினேன் ஒரு பாயிண்ட், அதுக்கு தான் நீங்கள் ரிப்பன் வந்தேன். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளில் இதுவும் ஒன்று. அந்த ஃபிஷ் டேங்கை நல்லா அவதானித்து அந்த ஃபிஷ் டேங்குள்ள நோயுள்ள மீன்கள் இருந்தால் உடனடியாக அந்த நோயுள்ள மீனை வேறொரு இடத்துக்கு எடுக்க வேணும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலையில் உணவு வழங்குறது 2-3, நோயாக்கி மீன்கள் இருந்தால் அதை அகற்றது, தகைப்பு ஒளித்தகைப்பிலிருந்து அந்த ஃபிஷ் டேங்கை பாதுகாக்கிறது, அறை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் லைட் ஆஃப் பண்ணுறது, இறுதியாக லைட்டை ஆன் பண்ணுற டைமில் அரைட லைட்டை ஆன் பண்ணிட்டு ஃபிஷ் டேங்க் லைன் ஆன் பண்ணுறது. இந்த படிகள் தேவை. இப்போ நான் பேசினது பூக்கள் அழுகிறது அந்த சம்பந்தமான ஒரு நோய். இதே மாதிரி இந்த ஏரோமோனாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பாக்டீரியா இருக்குது, இது இன்னொரு நோய் ஏற்படுத்தும். இது ஸ்கின்ல தொற்று ஏற்படுத்தும். மீன்களில் தோலில் தொற்று ஏற்படுத்தினா தோல் அப்படியே புண்ணாகும். புண்களினூடாக அது குருதி குழாய்களுக்குள்ளே போய்த்து குருதியோட்டத்தில் கலந்து எல்லா இடத்துக்கும் போகும். குருதியோட்டத்தோட கலந்து ஈரலுக்கு கிட்னிக்கு போனால் மீன்களோட கிட்னி ஃபெயில் ஆகும், மீன்களோட ஈரல் ஃபெயில் ஆகும். இதுவும் ஒரு முக்கியமான பாதிப்பு. குருதி பெருக்கு என்பதாக அழைக்கிறோம். இங்கிலீஷில் தந்த ரிசோர்ஸுக்கும் தமிழில் தந்த ரிசோர்ஸுக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் ரிசோர்ஸில் என்னென்ன நோயாக்கின்னு ஒரு சார்ட் ஒன்று போட்டிக்குது, ஒரு பாக்ஸில் ஒரு சார்ட் ஒன்று தந்திக்குது, ஒரு டேபிள் ஒன்று தந்திக்குது. அது தமிழ் ரிசோர்ஸில் இல்லை, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரமும் நாங்கள் இன்றைக்கி பேசினது அக்வா கல்ச்சரில் முதலாம் தேர்ச்சி மட்டம் பாடத்தை நல்லா அவதானிச்சுப்பீங்கன்னு நினச்சிறேன். திருப்பி ஒரு டிப் ரிசோர்ஸ் புக்கை ரீட் பண்ணிக்கோங்கன்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் பாதுகாப்பாக இருங்க. அடுத்த கொஷனோட உங்களை சந்திப்போம். எங்களுடன் இணைஞ்சிருங்க. உயிரியலில் எடுக்கிறதுக்கு இது உத்தரவாதம். பிரபல உயிரியல் ஆசிரியர் HMM ஷகீலுடன்